ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் கோல்கேட் பேஸ்ட்டு, சென்சரைன் பேஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் வாங்குவோம். அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹோம் ஆர்கனைசர் பண்ணலாம். நீங்க புதுசா வீடியோ பார்க்குறீங்களா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, ஒரு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கிறேன், எம்டி பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கிறேன், கலர் செலோ டேப் எடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணிடலாம். இந்த அட்டைப்பெட்டியில நம்ம சார்ட் பேப்பர் இல்லைன்னா கிஃப்ட் பேப்பர், என்ன பேப்பர் இருக்கோ அதை நம்ம சுத்திக்கலாம். அப்புறம் இதில் வந்து கலர் செலோ டேப் சுத்திக்கலாம். சுத்திட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, எங்கிட்ட ஃபோம் சீட் ஒன்று இருந்தது, அதை நான் ஒட்ட வச்சுட்டேன். இதை வந்து பாதியா கட் பண்ணி பேஸ்ட் பாக்ஸை ஒட்ட வச்சிருக்கிறேன். இதில் வந்து கலர் செலோ டேப் நான் போட்டிருக்கிறேன். என்கிட்ட ஒரு ஃப்ளவர் ஒன்று இருந்தது, அதை நான் வந்து ஒட்ட வச்சுட்டேன். இப்போ பாருங்க, ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு த்ரெட் ஒன்று இருந்தது, அதை நான் வந்து ஃபினிஷிங்காக ஒட்ட வச்சுட்டேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் மாட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 ஃப்ளவர் வாசராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே இருக்கிறத மட்டும் 2 சீப் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். கோம்பு ஹோல்டரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதைய எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஒரு வேஸ்ட் அட்டையில் நான் சார்ட் பேப்பரு ஒட்ட வச்சிருக்கிறேன். பேஸ்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கட் பண்ணி உள்ளன் நூல் வந்து சுற்றி இருக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக எங்கிட்ட ஸ்டோன் செயின் இருந்தது, அதை நான் வந்து ஒட்ட வச்சுட்டேன். இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் பொண்ணு பசங்கள்லாம் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கெட்ச் பென்சில்ஸு, பென்னு, பென்சிலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, நம்ம சேனலில் இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். ஒரு ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அதில் கிஃப்ட் பேப்பர் சுற்றி இருக்கிறேன். பேஸ்ட் பாக்ஸில் செலோ டைப் வந்து நான் சுற்றி இருக்கிறேன். பாருங்க, கீழே வந்து பேனா மூடி வந்து நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டி இருக்கிறேன். இதை வந்து நம்ம கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நான் கீ மாட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பென்னு இதில் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் வந்து பேப்பர் நம்மக்கிட்ட ரஃப் பேப்பர் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம மளிகை கடைக்கு போகும்போது லிஸ்டடாக எழுதி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இந்த ஆர்கனைசரு. பாருங்க, இந்த 3 ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.